ஹாய் நான் நம்ம சேனல் NVA நான் செந்தில்குமார் தங்கராஜ். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லா அஃபீஷியல் சேனல்ஸ் அப்புறம் நம்ம சோஷியல் மீடியாஸில் நிறையா பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட தமிழிலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திமுகவுக்கு கருப்பு தினம் நேற்று அப்படின்ட்டு. என்ன செந்தில் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஒரு 100 பேர் சேர்ந்து தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து ஏப்பா அடிக்கிறீங்க, இருங்கப்பா அவர் பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமூச்சாக இருக்குமோ அந்த ஒரு பெருமூச்சு தான். தாவேக்காவோட சப்போர்ட்டராக, தொண்டனா, ரசிகனா, அந்த கட்சியாலேயும் அந்த தலைவனாலேயும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு எதிர்பார்த்து அவங்க பின்னாடி நிற்க லட்ச பேரில் ஒருத்தனா எங்களோட எண்ணம் அதுதான். அப்படி இருக்கப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் அமர்வு நீதிபதிகள் 2 பேரும் பொது வழக்கறிஞர்களாக தமிழ்நாட்டில் சார்பாக கலந்துக்கிட்ட அந்த வழக்கறிஞர்களை பார்த்து இவங்களோட கேள்விகள் இருந்த விதம் இருக்குல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் பொதுமக்கள் அப்புறம் நடுநிலையோடு செயல்பட்ட அந்த சோசியல் மீடியா அப்புறம் ஒரு சில அஃபிஷியல் சேனல்ஸோட மொத்த கேள்விகளோட ஒரு கோர்வையாக இருந்துச்சு. நேற்று அமர்வு நீதிபதிகள் தாவேக்கா சார்பாக பொது நீதிபதி வழக்கறிஞர்களான அந்த வழக்கறிஞர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்விகள், சில கேள்விகள் தான் பதிலே சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டோட அந்த ஜட்மெண்ட்டை படிச்சுட்டுமே கேள்வி நிறைய கேட்டாங்க. அந்த ஜட்மெண்ட் மேலேயே நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இன்னும் அந்த வழக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விசாரிக்கப்பட்ட வரைக்கும் அந்த விவாதம் எப்படி இருந்துச்சுன்றத சொல்கிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியூஸ் பார்க்குறத ஒரு ஹார்ட்ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, உண்மை ஒரு நாள் வெல்லும், உலகம் உன்னை சொல்லும், அன்று ஊரே போற்றும் தலைவன் நீயடா அப்படின்னு ரஜினிகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. உண்மைதான், உண்மையை ரொம்ப நாள் ஒழிச்சு வைக்க முடியாது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், உண்மை வெளிவரும், தலைவன் போற்றப்படுவார், உயர்த்தப்படுவார். கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு கூட்டங்களில் வருவோன்னா நம்ம எல்லாருமே இருப்போம். டடா பை, see you. நான் செந்தில்குமார் தங்க, சைனிங் ஆஃப்.